அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. கையில இருந்து சுளுக்கு கை ஃப்ராக்சர் ப்ரோ. ஃப்ராக்சரா தாவேக்காரங்க உடச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்காங்க. உண்மையா அது? ஆனால் மிரட்டெல்லாம் வருது. இந்த வாட்டி கை தாண்டா உடைச்சோம், அடுத்த வாட்டி உனக்கு உயிரே போயிடும் அப்படின்னு. இலங்கையில இருந்துட்டேன் ஏண்டா மானே ஞானு தமிழ்நாட்டு அது இலங்கையா கேரளாவை தெரிலங்க. உந்த வீட்டுக்கு பூந்து வெட்டுவேன் அப்படின்றான். விஜய் வந்து கரு சம்பவத்தோட முடிச்சுடணும்னு நினைச்சீங்க. ஆனா பாத்தீங்களா தலைவர் இப்போ அடுத்த லெவலுக்கு வந்திருக்கிறாரு. அந்த கூத்து என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் 5000 பேர் QR கோடு வச்சு தான் பிளான் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் ஆளை காணோம், பண்ணி எருமையே தான் வந்துச்சு. ஐயோ தெளிவரே, நம்ம எதிர்பார்த்த கூட்டம் வேற மாதிரி வருது தெளிவரே, என்ன பண்றதுன்னு தெரியல தெளிவரே அப்படின்னே நீ கிளப்பி விட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு பாஸ் இருந்தால் 2 பேர் வரலாம் அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. அப்பயும் கூட்டம் வரல. கல்பாக்கம் அப்படியே இந்த பக்கம் திண்டிவனம் விழுப்புரம் இங்கே இருக்க ஆளுங்க சிவகங்கை இங்கெல்லாம் கூட்டு வந்துட்டாங்க. ஒருத்தனா 6 குளர துப்பாக்கியோட உள்ள வந்துட்டான். தீவிரே இப்போ பாருங்க கேட்டாண்ட போய் நான் எல்லாரையும் உள்ள விடுறேன் பாருங்கன்னு புசி கேட்டாண்ட போயிட்டாரு. போலீஸ் ஒரு லேடி போலீஸை பார்த்து ஏமா நம்ம ஆளுங்கதாம்மா உள்ள விடுங்க அப்படின்னாரு. அவங்க லேடி போலீஸு நான் என்ன பண்ணணும் நீ சொல்லக்கூடாது, இங்கே 41 உயிர் போயிருக்கு, மறுபடியும் இன்னொரு சம்பவம் பாரு போனோடனே பூசி டக்குன்னு என்ன இங்கிலீஷில் திட்டுது அப்படின்னு அந்த அங்கேருந்து ஜம்ப் ஆகி ஓட்டார். ஒருத்தன் புதருக்குள்ளே இருந்துட்டு பார்க்குறான். பிரதருக்கு புதரில் என்ன வேலை அப்படின்னு நம்ம அங்கேருந்து பார்க்குறான். ஒருத்தன் வழக்கமல்ல பூசி நம்ம தலைவரோட விசுவாசத்துக்காக வந்துக்கிறீங்கோ, தலைவருக்காகவே நீங்கள் கூடிக்கிறீங்கோ. அப்போ இவர் யாரை வாழ்த்துறாரு? நமச்சிவாயம் பாஜக அமைச்சர் சூப்பரா அப்படின்னு வாழ்த்துறாரு. நீ திருச்சி ஆளாச்சே, பாண்டிச்சேரியில் என்ன பண்ணுற? எங்கள் தலைவருக்காக வந்தேன். அடுத்து ஒரு ஆள் துப்பாக்கி எடுத்துகிட்டு வர்றாரு. சார் துப்பாக்கி எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க? பாதுகாப்பு. யார் பாதுகாப்பு? ஏன் பாதுகாப்பு? உங்களுக்கு யார் என்ன பண்ண போகிறா தெரியாது. நீ என்னம்மா எங்கேருந்துமா வர? நாங்கள் விழுப்புரத்துலேருந்து வரோங்க, காலேஜெல்லாம் கட்டடிச்சுட்டு வரோங்க அப்படின்னு அங்கே வரோம். திடீர்னு கடிக்கிறாங்க, பாயிறானுங்க. இவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிருக்கான். பார்த்துட்டானா அப்படி தள்ளுற மாதிரி தள்ளுறான் அப்படின்ட்டு பாஞ்சு துப்பாக்கி திருட்டாங்கன்னா, திருடிட்டு போயிட்டு வேறு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, மாப்பிள்ளை இப்போ நான் உன்னை நெத்தியில் சுடுற மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறேன்னு ஏதாவது பண்ணிட்டான்னா, ஏதோ பிரபுவோட பாதுகாவலராமா. பிரபுக்கு பாதுகாவலரா? பிரபுக்கு தான் வாக்கி டாக்கி இருக்கே. TK பிரபு டென்டல் டாக்டர், அடுத்த புரட்சியாளர். அவருக்கு பாதுகாவலர்னு ஒரு செய்தி வருது. எப்படியோ தலைவரை இட்டுன்னு வந்து கூட்டின்னு அனுப்பி விட்டுனாச்சுனான்னு இப்படி திரும்பி பார்க்கும்போது டப்பன்னு ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தா வழி நெடுக்க போட்டிருந்த தகரம் டகன்னு சாயுது. ஐம்பதுக்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் பத்திரிகையாளர் சே அவர்கள் இருந்திருக்கிறார். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? சூப்பர் ப்ரோ. நீங்க என்னாச்சு ப்ரோ? கையில இருந்து சுளுக்கா கை ஃப்ராக்சர் ப்ரோ. ஃப்ராக்சரா தாவேக்காரங்க உடச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்காங்களே, உண்மையா அது? அப்படி அவங்க ஓப்பனாக கிரெடிட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அப்படியா? ஆனால் மிரட்டெல்லாம் வருது. இந்த வாட்டி கை தாண்டா உடைச்சோம், அடுத்த வாட்டி உனக்கு உயிரே போயிடும் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஓப்பனாக வீடு பூந்து கண்டு தருமா வெட்டுவேன் அப்படின்னு. அதை பார்த்துக்கிட்டே அப்படியே டிவியை பார்த்தேன். இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைதுன்னு இருந்தது. அப்படியே வெளியே வந்துட்டேன் நான். இன்னும் மிரட்டிகிட்டே தான் இருக்காங்க. அதெல்லாம் வருது. மொத்தமாக ஒரு ஸ்பேம் மெசேஜ்னு ஒரு நாள் ஒரு வீடியோவை தனியாக போடலாம். தனியாக போட்டால் சூப்பராக இருக்கும். ஒரு மணி நேரம் பேசலாம் ஸ்பேம் மெசேஜஸ் மட்டும். அதுவும் கூச்சமே இல்லாமல் ஃபேக் ஐடியிலேருந்து திட்டினா பரவாயில்ல. விஜய் DP வச்சுட்டே திட்டுறாங்க. அந்த அளவுக்கு காரசாரமாக போயிட்டு இருக்கு. இலங்கையிலேருந்து திட்டேன் ஏண்டா மானே ஞானு தமிழ்நாட்டு அது இலங்கையா கேரளாவை தெரிலங்க. இலங்கை கத்துறானுங்க. உந்த வீட்டுக்கு பூந்து வெட்டுவேன் அப்படின்றான். யாராவன் இது தமிழா என்னன்னு புரிய மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அவுட்டர்லேருந்து அடிக்கிறானுங்க. ஆடா போடா அப்படின்னு. ப்ரோ அதுக்கப்புறம் வந்து பாண்டிச்சேரியில் இன்றைக்கி விஜயோடைய கட்சி மீட்டிங் நடந்தது. அதில் வந்து அலை கட்டலன மக்கள்லாம் திறந்துருந்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து விஜய் வந்து கரு சம்பவத்தோடு முடிச்சுடணும்னு நினச்சிங்க. ஆனால் பார்த்தீங்களா தலைவர் இப்போ அடுத்த லெவலுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாவக்கக்காரங்க வந்து இப்போவே சில்லறை சதோட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா அந்த கூத்து என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு 5000 பேர் QR கோடு வச்சு தான் பிளான் பண்ணாங்க. ஐயோ ஒர்க்கிங் டேஸு QR கோடு வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே பார்த்தா வழக்கமாக 2 நாள் முன்னாடியே வந்துடுவாங்க, இல்லைனா முன்னாடி நாள் நைட்டு வந்துடுவாங்க, இல்லை காலையில் வந்துடுவாங்க. இப்போ வரைக்கும் ஆளை காணோம், பண்ணி எருமையே தான் வந்துச்சு. ஐயோ தெளிவரே, நம்ம எதிர்பார்த்த கூட்டம் வேறு மாதிரி வருது தெளிவரே, என்ன பண்ணுறதுன்னு தெரில தெளிவரே அப்படின்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு பாஸ் இருந்தால் 2 பேர் வரலாம் அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. உடனே இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாண்டிச்சேரிக்குள்ளே அப்பயும் கூட்டம் வரல. ஓகே தயவுசெய்து வெளி மாநிலத்தில் இருந்தும், அதாவது தமிழ்நாட்டில் இருந்தும் வந்துருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ரூல்ஸு, தமிழக வெற்றி கழகத்தினர் புதுச்சேரியில் நடக்கிற கூட்டத்துக்கு வரக்கூடாது. அங்கே யார் கலந்துக்கணும்? புதுச்சேரியில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினர் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு ரூல் போட்டாங்க. பார்த்தா அங்கேயும் கூட்டம் பெருசாக வரல. அப்போ வெளியிலேருந்து ஆள் வரலான்னொடனே மஞ்சங்குப்பம் அந்த பக்கம் அப்படியே கோவளம்
கல்பாக்கம், அப்படியே இந்த பக்கம் திண்டிவனம், விழுப்புரம், இங்கே இருக்க ஆளுங்க சிவகங்கை இங்கெல்லாம் கூட்டு வந்துட்டாங்க. ஒருத்தனா ஆர்வக்குள்ளார துப்பாக்கியோட உள்ளே வந்துட்டான். அப்போ எல்லாரும் உள்ளே வந்துட்டாங்க. அப்பாடா தெளிவுரே, இப்போ பாருங்க கேட்டாண்ட போய் நான் எல்லாரையும் உள்ளே விட்றேன் பாருங்கன்னு புசி கேட்டாண்ட போயிட்டார். போயிட்டு போலீஸ், ஒரு லேடி போலீஸை பார்த்து, ஏம்மா நம்ம ஆளுங்கதாம்மா உள்ளே விடுங்க அப்படின்னாரு. அவங்க லேடி போலீஸு, நான் என்ன பண்ணணும் நீ சொல்லக்கூடாது, இங்கே 41 உயிர் போயிருக்கு, மறுபடியும் இன்னொரு சம்பவம் பாரு. போனோடனே பூசி டக்குன்னு இன்னும் இங்கிலீஷில் திட்டுது அப்படின்னு அந்த அங்கேருந்து ஜம்ப் ஆகி ஓட்டார். இன்றைக்கி அப்படி தான் நடந்திருக்கு. ஒரு பாஸில் 2 பேர் வரலான்னு அவுத்து விட்டானுங்க. கூட்டம் அதிகமானோடனே இல்லை ஒரு பாஸுக்கு ஒரு ஆள் தான் வெளியே நிற்க வச்சிட்டாங்க. பாதி பேர் அழுதுட்டு போகிறாங்க. அவங்க பாதி பேர் அழுதுட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. மீதி பேர் வந்தவங்கன்னா எகிரி ஊசிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். ஒருத்தன் புதருக்குள்ளே இருந்துட்டு பார்க்குறான். பிரதருக்கு புதரில் என்ன வேலை அப்படின்னு நம்ம அங்கேருந்து பார்க்குறான். ஒருத்தன் முகத்தை மறைக்கிறான். அது ஏதாவது கருப்பு துணி கரைச்சி போச்சு முகத்தை மறைச்சா பரவாயில்லைங்க. தாவேக்கா கொடியை வச்சு முகத்தை மறைக்கா, துண்டை வச்சு மாறு வயசில் நான் கட்சிக்காரன்னே தெரியாது. சரி, நான் வீடியோ தரேன் உங்களுக்கு, எல்லாமே நீங்கள் டிஸ்பிளே பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்கூல் வாத்தியார் உள்ளே பூந்துட்டு இருக்காரு. ஸ்கூலுக்கு பசங்க வரல போல இருக்குது, கட்டடிச்சிட்டாங்க போல. குச்சியோட கிரவுண்டுக்கு போயிட்டாரு. குச்சியோட போனே விரட்டுறாரு, குச்சி வச்சு அடிக்கிறாரு. ஓடுறாருன்னு அங்கே போய் பிடி வாத்தியார் வேலை பார்க்குறாரு. நான் அனுப்புகிறேன், அந்த வீடியோ அனுப்புகிறேன். சுற்றி அனுப்புகிறாரு. இங்கே கூட்டம் நடக்கிறதுக்குள்ளே ஜாலி ஃபன் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா இது என்ன இது அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு தலை எந்திரிக்குது. புரட்சியாளர் புசியானந்த் எந்திரிக்கிறார் பேசும்போது. அது வழக்கம் போல் திருப்பரங்குன்றம், எஸ்ஐஆர், அப்புறம் இன்றைக்கி நாடாளுமன்றத்தோட விவகாரம், இதெல்லாம் பெரிய அரசியல். அதெல்லாம் அவர் கற்பனை கெட்டாத அரசியல், அதெல்லாம் வராது. வழக்கம் போல் போய் நம்ம தலைவரோட விசுவாசத்துக்காக வந்துக்கிறீங்கோ, தலைவருக்காகவே நீங்கள் கூடிக்கிறீங்கோ, ரொம்ப நேரம் தலைவருக்காக நிற்கிறீங்கோ, ரொம்ப நேரம் தலைவருக்காக நிற்கிறீங்கன்னு அப்படியே புராணம் பேசிட்டு அடுத்ததாக பெரிய ஆள் வருவாருன்னு அடுத்த ரெவல்யூஷனரி லீடர் ஆதவ் எந்திரிக்கிறாப்புல. அந்த தற்கூரி அண்ணன் வழக்கம் போல் திமுகவை அங்கே போய் எதிர்த்து பேசியிருந்தார். என்னடா கீழே இருக்க ஒருத்தன், ஏன்டா திமுக பேசணும், பாண்டிச்சேரியில் மொத்தம் 30 எம்எல்ஏ, அதில் 6 தான் திமுக, 30 மீதி 26 மெஜாரிட்டி அவங்க பாஜக கூட்டணி, இங்கேயாவது பாஜகவை பந்தாடலாம்ல, பந்தாடம் என்னடா இது இப்படி பேசிக்கிறீங்க. சரி, நம்ம தலைவர் பேசுவார்னோடனே மொதல் வார்த்தை ஒன்றிய அரசுன்னு உடனே பொங்கிட்டா. இன்றைக்கி செத்தாங்கடா சங்கி கூட்டம், ஓடிச்சுடா இன்றைக்கி எல்லாம். நானும் அவ்வளோதான், நானே பார்த்தேன். நானே ஒன்றிய அரசு, ஆஹா விஜய் நீங்கள் பெரிய ஆள் தான், இன்றைக்கி அடிக்க போகிறீங்க பாருங்க. பார்த்தா அந்த ஒன்றிய அரசு ஒரு வார்த்தை ஒன்றிய அரசு, அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு. அப்படியே மாறா நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடாதே, பாண்டிச்சேரியில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னாரு. நான் மிரண்டேன். ஏன் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இல்லையா? அப்படி நமக்கு நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த இடத்துல எப்படி என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் நியூஸ் பேப்பரை பார்த்தாலே தெரியும். அங்கேயும் எந்த மாநிலத்தில் எந்த ஆட்சி இருந்தாலும் கொள்ளைன்னு தனிப்பட்ட விரோதங்கள், பகை இதெல்லாமே இருக்குது. அதுலேயும் இந்த பாண்டிச்சேரியில் சட்ட ஒழுங்கு சூப்பராக இருக்குன்னு போட்டாப்புல ஆள். சரி, பாண்டிச்சேரியில் சட்ட ஒழுங்கை கையில் வச்சுருக்கிறது யார்? பாஜக அமைச்சர் நமச்சிவாயம். அப்போ இவர் யாரை வாழ்த்துறாரு? நமச்சிவாயம் பாஜக அமைச்சர் சூப்பராக அப்படின்னு வாழ்த்துறாரு. அடுத்ததா தற்கூரிக்கு எழுதி கொடுத்தாங்களா என்னான்னு தெரில, ஆச்சரியக்குறிக்கு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ரேஷன் கடையே இல்லை. தமிழ்நாட்டிலே ரேஷன் கடைக்கு போகாத விஜய் பாண்டிச்சேரியில் ரேஷன் கடையிலன்னு கவலைப்படுறாரு. முதல்ல பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை இல்லைன்னு இவருக்கு தெரியுமா? யார் இவருக்கு போய் ரிசர்ச் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரில. எவனோ ஒருத்தன் தம்பி எவனோ ஃபோன் பண்ணிருப்பான், தம்பி பாண்டிச்சேரி தானேப்பா அங்கே ரேஷன் கடை இருக்கா? அவன் தூக்கலங்கத்தில் இல்லைங்க திறக்கலங்கன்றிருப்பான். அவங்க காதில் திறக்கவே இல்லை போல், 2000 அப்போ ரேஷன் கடை இல்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு இவரு எழுதி கொடுத்துட்டாங்க. ரேஷன் கடை பாண்டிச்சேரியில் இருக்குது, 350க்கு மேலே ரேஷன் கடைகள் இருக்குது, 385 சம்திங் இருக்குது. 2016 515 கடைகள் இருந்துச்சு. அதெல்லாம் அரசாங்கம் மூடிட்டு நாங்கள் உங்களுக்கு காசாக போட்டுறோம் அக்கௌண்ட்லன்றாங்க. ஆனால் மக்களால் அதை சமாளிக்க முடியல. நீ கொடுக்குற 150, 120, 110 ரூபா வச்சுக்கிட்டு அரிசி பருப்பெல்லாம் எப்படி வாங்குறது? அதனால் முடியாதுன்னு 2024 போராட்டம் நடத்துகிறாங்க. போராட்டம் நடத்துனால அக்டோபர் 21, 2024 355 85 சம்திங் கடையை ஓப்பன் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. இது கூட தெரியாமல் ரேஷன் கடையே இல்லை. இவர் பிரிபன் வச்சு திறந்து வைப்பார் போல். அடுத்த ஒரு உருட்டு, இந்த புதுச்சேரியில் சட்டமன்றத்தில் மாநில உரிமைக்காக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் மத்திய அரசாங்கம் அதை நான் மாநில உரிமையை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு பேசினார். இந்த மாநில உரிமை சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றது யார் தெரியுமா? திமுக எம்எல்ஏ. இதே தற்கூரி தான் ஆச்சரியக்குறி தான் திமுகவை நம்பாதீங்கன்னு அங்கே போய் சொல்கிறாரு. எனக்கு புரியவே இல்லைங்க. 6 எம்எல்ஏ தான், 26 பேர் அவங்க. சரி, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி நான் திமுகவை எதிர்க்க மாட்டேன், ரைட்டு, ஓகே, ஃபைன், நல்லது, ஏதோ ஒரு பாயிண்டில் நான் ஏற்றுக்கிறோம். பாண்டிச்சேரியில் ஏங்க திமுகவை நம்பாதீங்கன்னு சொல்லணும்? எனக்கு மறுபடியும் புரியல.
ஒருவேளை ஒரு மலேசியாவில் போய் ஆடியோ லான்ச்சுக்கு போயிட்டோம், டியர் ஃப்ரெண்ட்ஸ் திமுகவை நம்பாதீங்க அப்படின்னு வரோ, அப்படி தான் எனக்கு தோணுது. அங்கேயும் போய் அதே தான் பேசுவாரோ. கடைசியில் படத்தில் கூட லாஸ்ட்டு ஸ்லோகன் நன்றி வணக்கம் பதிலாக திமுகவை நம்பாதீங்க அப்படி தான் பண்ணிருக்கேன். முத்திருச்சு போல. என்ன எங்கே போய் பேசுறதுன்னு தெரியல. நீங்கள் நியாயமாக சொல்லணுங்க. இங்கே வந்து ஆளுங்கட்சி இருக்குது, அதனால் திமுக விமர்சனம் பண்ணல. அங்கே போய் ரங்கசாமியை தானங்க நீங்கள் அடிக்கணும், அடித்து தொங்க விடணுங்க. அடித்து அவர் பண்ணுற எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். இல்லைனா கூட்டணி கட்சியில் இருக்க பாஜகவை தெரிக்க ஓட விட்டுருக்கணும். சரி 2 இல்லைன்னா திருப்பரங்குன்றத்தில் காவிகளை அடித்து விரட்டிருக்கணும். என் எதிரி திமுக, அவ்வளோதான். அதை மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சூப்பராக வந்து இந்த இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட் ஷோவை, சர்க்கஸ் காட்சியை, ஊருக்குள்ளே ஒரு சர்க்கஸ் வண்டி வரும்ல அந்த மாதிரி அந்த பஸ்ஸை கொண்டு வந்து நிறுத்தி 3 பேர் ஷோ காமிச்சிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதில் ஒரு கொடுமை கூத்து என்ன தெரியுமா? பஸ்ஸு ரிட்டன் போகும்போது பஸ்ஸு எம்டி பஸ்ஸு, காரில் விஜய் போயிட்டாப்புல, எம்டி பஸ் வருது. ஒருத்தன் கையெடுத்து கும்பிட்றா அப்படிங்கிறான். டேய் அது எம்டி பஸ்ஸுரா, சீட்டே காலியாக இருக்குடா. பரவாயில்ல, அவர் விஜய் உட்காந்துருக்காரு. சரி, அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன். எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் அனுப்புகிறேன். தாவேக தொடர்பான நபர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா விஜய் முடக்குன்னு நினச்சிங்க, ஆனால் இன்னுமே வந்து தன்னெழுச்சியான கூட்டம் வரதான செஞ்சிருக்கு. இவ்வளோ கூட்டங்கள் வந்துருக்குது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 பேர் தான் நாங்கள் கூப்பிட்டுருந்தோம், 5000 பேருக்கு தான் QR கோடு, ஆனால் அதையும் தாண்டி வெளியில் அவ்வளோ கூட்டம் நின்றுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜனவரி 31 பாண்டிச்சேரிக்கு போங்க, சரியாக ஒரு 10 மணிக்கு போங்க. பாண்டிச்சேரி பீச்சுக்கு போங்க, இதை விட 10 மடங்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நியூ இயர் மறுநாள் கூட்டம் எதுக்கு வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும். ஒரு நடிகன் வரனா வரும், அதெல்லாம் வரும். சரி, அது பாண்டிச்சேரிக்கு மட்டுமே வந்த கூட்டம்னு அப்படி நம்மளால் சொல்ல முடியுமா? இன்றைக்கி வராது. ஒருத்தன் பச்சை குத்தி இருப்பான், விஜய்னு ஒருத்தன். அவன் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து ப்ரெஸ் மீட்டில் இப்போ ஒரு நிறுவனத்துக்கு, செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுக்குறான். அவன் கொடுக்கும்போது சொல்கிறான், என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னு பார்த்தா திருச்சியில் நடக்கும்போது சட்டையை அவுத்து போட்டு கத்துனவன், பைத்தியம் மாதிரி கத்துனவன். நீ திருச்சி ஆளாச்சே, பாண்டிச்சேரியில் என்ன பண்ணுறேன், எங்கள் தலைவருக்காக வந்தேன், நீங்கள் வந்து, அவன் மதுரை ஸ்லாங்கு, அவன் அப்படி பேசிட்டு ஓடிட்டான். அடுத்து ஒரு ஆள் துப்பாக்கி எடுத்துகிட்டு வர்றாரு. சார் துப்பாக்கி எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க? பாதுகாப்புக்கு. யார் பாதுகாப்பு? ஏன் பாதுகாப்பு? உங்களுக்கு யார் என்ன பண்ண போகிறா தெரியாது, யாருக்கு எதுக்கு வந்தானே தெரியாது. அவன் யாருன்னா சிவகங்கைக்காரன். இன்னொரு பொண்ணு வருது, நீ என்னம்மா எங்கேருந்துமா வர? நாங்கள் விழுப்புரத்துலேருந்து வரோங்க, காலேஜெல்லாம் கட்டடிச்சுட்டு வரோங்க அப்படின்னா அங்கே வரும். அப்போ பாண்டிச்சேரியில் யாரா இருக்கான்? பாண்டிச்சேரியில் ஒரு பையன் இருக்கான். யாருன்னு பார்த்தா அவன் எனக்கு இன்றைக்கி ஸ்டடி லீவுங்க, அதனால தான் வந்தோம். அப்படியா? அப்போ லீவ் விட்டு தான் வந்திருக்கவே மாட்டேன். என்னடா இது, எனக்கு ஒன்றும் புரியல. ஸ்டடி லீவில் வந்திருக்கானா, லீவ் விட்டால் வந்திருக்க மாட்டானா? அப்போ அந்த கூட்டமே ஒரு மாதிரி விசித்திரமான கூட்டம். திடீர்னு கடிக்கிறாங்க, பாயிறானுங்க. இவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிருக்கான். பார்த்துட்டானா, துப்பாக்கி மாப்பிள்ள துப்பாக்கி அப்படி தள்ளுற மாதிரி தள்ளுறா அப்படின்ட்டு பாஞ்சு துப்பாக்கி திருடிட்டு போயிட்டு வேறு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, மாப்பிள்ளை இப்போ நான் உன்னை நெத்தியில் சுடுற மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறேன்னு எதாவது பண்ணிட்டான்னா, ஏடா பொட்டு வச்சுட்டேன்றான். அந்த மாதிரி ஆயிரும், சொல்ல முடியாது. அது பொது இடத்துக்கு துப்பாக்கி எடுத்துகிட்டு வரலாமா? அறிவு இருக்கா இல்லையா? ஏதோ பிரபுவோட பாதுகாவலராமா. பிரபுவுக்கு பாதுகாவலரா? பிரபுக்கு தான் வாக்கி இருக்கே. டிகே பிரபு டென்டல் டாக்டர், அவரை தான் சொல்கிறேன். அடுத்த புரட்சியாளர் அவருக்கு பாதுகாவலர்னு ஒரு செய்தி வருது. என்னடா இது அப்படின்னு. அப்போ என்னடா இது ஒரு சிரிப்பார். எனக்கு அவ்வளோ தான் பார்த்தேன். விஜய்க்கு பாதுகாப்புக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்குது. சொந்த பவுன்சரு, அப்புறம் மத்திய அரசாங்கம் ஒரு பாதுகாப்படை கொடுத்துருக்கு. இது இல்லாமல் புதுச்சேரி பாதுகாப்படை வேறு கொடுத்துருக்கு. இது இல்லாமல் இவர் வேற ஒரு பாதுகாப்பு துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறாரு. தம்பி ராஜா, நீ விஜய் பக்கத்தில் போனாலே அவங்களே நெத்தியில் கன் எடுத்து வச்சுருவாங்க. ஏற்கனவே மதுரை மாவட்ட செயலாளர் தானே, ஏர்போர்ட்டில் கிட்ட விஜய் பக்கத்தில் பாய போனான், டக்குன்னு கன் எடுத்து நெத்தியில் வச்சு, நான் மாவட்ட செயலாளர் போடா ஓரமா அப்படின்னு ஓரமாக அனுப்பி. அந்த மாதிரியான கூட்டத்தில் நீ கன் எடுத்துகிட்டு வேற போறியே, எவனாவது கையை கடிச்சு உங்கள் கண்ணை திருடிட்டு போயிட்டானா என்ன பண்ணுவேன்? இப்போ நடந்தது தானே. இப்போ அதெல்லாம் பார்த்து பக்கு பக்குன்னு அடிக்குது. எகிரி குதிக்கிறாங்க, வரானுங்க. இதோட கொடுமை எல்லாம் எப்பாடா எந்த அசம்பாவிதமும் இல்லைடா, எப்படியோ தலைவரை இட்டுன்னு வந்து கூட்டின்னு அனுப்பி விட்டாச்சுனான்னு இப்படி திரும்பி பார்க்கும்போது டப்பன்னு ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தா வழி நெடுக்க போட்டிருந்த தகரம் டகன்னு சாயுது. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த தகரத்தை வந்து ஒரு ஆள் 2 ஆள்லாம் தூக்க முடியாது, ஒரு 20-30 பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியும். ஏன்னா இங்கே தூக்குனா கடைசி வரைக்கும் ஒவ்வொருத்தராக தூக்கணும். அந்த அளவில் கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து கட்ட வச்சுருக்காங்க. தகரத்தை ஃபுல்லாக சாஞ்சிருச்சு. நடக்க கார் எதுவும் போகாது, எடுத்து நிமித்தினா தான் போகும். அதுவும் செவிலியர்கள் காரில் சாஞ்சிருச்சு. தூக்கி ஓரமாக நிப்பாட்டி அப்புறமா அனுப்பி விட்டு அப்பாடா அப்படின்னு இது பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை, பெரும்பாலும் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் மாநாடு நடத்துகிறாங்க. ஆனால் அதில் வந்து சில விஷயங்கள் கணிக்கலாம், சில விஷயங்கள் நடக்குது. ஆனால் வந்து டிவிக்கு நடத்தக்கூடிய மாநாட்டில் தொடர்ந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறேன்? அதுக்கு நம்ம வெளியில் இருந்தோம்னா காரணம் இல்லை, இவங்களே காரணம் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு நிபந்தனைகள் அனுப்புகிறாங்க, அதுவும் உங்களுக்கு அனுப்புகிறேன். நிபந்தனைகள் அனுப்புகிறானுங்க. 1 2 3 4 5 10 வரைக்கும் சொல்லுங்கள். சும்மா 1 2 3 சார் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். 1 2 3 5 6 7 8 4 விட்டேன். இவங்களும் 4 விட்டாங்க, பாயிண்டில் 4 விட்டாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு
இந்த மாதிரி லைனாக விதிமுறைகள்லாம் வருது. மரத்தில் ஏறக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் வயசானவங்க வரக்கூடாது, அடுத்ததாக பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது, அடுத்ததாக பார்க்கிங்கில் கரெக்டாக விடணும், காவல்துறையெல்லாம் விடணும். 4வது பாயிண்ட்டை காணும். அடுத்து 5வது வந்துட்டாங்க. 4வது நம்பரே இல்லை. ஏன் 4வது நம்பர் இல்லை அப்படின்னா, விக்ரவாண்டி மதுரை மாநாட்டுக்கெல்லாம் ஒரு விதிமுறை இருந்துச்சு. அந்த மாதிரி மாநாட்டுக்கு வரவன் எவனாவது வண்டியோ இல்லை ஆளோ கொடியோடவோ ஒயின் ஷாப் பக்கம் போனீங்கன்னா போகக்கூடாது அப்படின்னு ஒரு விதிமுறை இருந்துச்சு. அதை இங்கே வந்து பார்த்தாங்க, தம்பி இந்த பாயிண்ட்டை இங்கே பாண்டிச்சேரியில் வைக்க முடியாதுப்பா, தப்பான பாயிண்ட்டு, நீ அதை அப்படி டெலிட் பண்ணுப்பான்னா. எடிட்டர் என்ன பண்ணிட்டான்னா நம்பரோடு சேர்த்து டெலிட் பண்ணிட்டான். 3, 4, 5 4வது பாயிண்ட் அது இருக்குது, நம்பரோடு சேர்த்து டெலிட் பண்ணிட்டான். அதனால 3க்கு அப்புறம் டேரெக்டாக 5வதுக்கு வந்துருச்சு. அதுதான் உண்மையான விஷயமா இருக்கும். ஏன்னா பாயிண்ட் அந்த சம்பவம் நடக்கிற இடத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா தடிக்குள்ள தான் ஒயின் ஷாப்பு. எதிரில் ஒன்று, லெஃப்ட்டில் ஒன்று, அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, எல்லா இடத்துலையும் ஒன்று. அப்படியே அந்த தெரு முனைக்கு போனாங்கன்னா புசியோட அண்ணன் ஒரு ஒயின் ஷாப் வச்சுருக்காப்புல. புசியோட தான் அவர் அண்ணன் பேருக்கு மாற்றிட்டாப்புல. எல்லாமே ஒரே ரேட்டு தான். கட்சி ஆளுங்களுக்கு கன்செஷன்லாம் கிடையாது. அங்கே போனாலும் அதே ரேட்டு தான். பார்லாம் உண்டு, ஏசி பார், ஆனால் அதே ரேட்டு தான். ஆனால் நீங்கள் போய் வந்து தடிக்க விழுந்தா பார். அதனால் இன்றைக்கி ஊடகங்கள்லாம் வந்து உள்ளரங்கத்தில் நடந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே லைட்டாக வண்டியை திருப்பி சைடில் இருக்க எல்லா பாருக்கும் வண்டியை விட்டுருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். நிறைய மேட்ரு மாட்டியிருக்கும். மேபி நாளைக்கு வரலாம், நாளை கழிச்சு வரலாம், அதெல்லாம் நடக்கும். அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.